அதுதான் உச்சகட்ட வருத்தம் என்று சொல்லலாம். இயற்கையாக உருவாகின்ற வருத்தங்களில் அதுதான் மிக உச்சகட்டமான வருத்தம் என்று சொல்லலாம். அதை கூட உணராமல் குழந்தையை அதாவது கருத்தரிக்கின்ற ஒவ்வொரு தாயும் பிரசவித்து விடுவாள். அல்லாஹ் தஆலா இரண்டையும் தாயோட சம்பந்தப்பட்டு சொல்கிறான், இரண்டையும் தாய்மையோடு சம்பந்தப்பட்டு சொல்கிறான். வதரன்னாஸ், அதாவது அல்லாஹ் தஆலா இயன்ற அளவுக்கு பயங்கரத்தை கிட்ட கொண்டு வருகிறான், பயங்கரத்தை எங்களுக்கு அருகிலே கொண்டு வந்து காட்டுகிறான். வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா, மனிதர்கள் ஒரு போதையுற்றது போன்றிருப்பார்கள், எதுவும் விளங்காதவர்கள் போன்று, எங்கே ஓடுவது, என்ன செய்வது, யார் இருக்கிறார்கள், இது என்ன இடம் என்பதையெல்லாம் மறந்த ஒரு போதையுடைய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், என்றாலும் அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது, அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது. அல்லாஹ் தஆலா அந்த நடக்கின்ற நிகழ்வில் எங்களுக்கு எவ்வளவு ஞாபகங்கள் மறந்து போகும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே உடலில் படுகின்ற காயத்தையோ மனிதருடைய உயிர் போகும் என்பதையோ வேதனைகளையோ அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எங்களுக்கு எல்லா காரியங்களும் மறந்து போகும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே நடக்கின்ற வேதனைகள் கல்மாரி பொழியும் என்பதோ உயிர் போகும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வரவில்லை. உங்களுக்கு வேறு எந்த காரணமும் முக்கியமான ஒரு அம்சமாக அந்த நேரம் இருக்காது, வேறொரு வேலை உங்களுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்காது. மறுமை வருகின்ற அந்த செகண்டில் உங்களது மனநிலை எப்படி இருக்கும் என்றால், சுமந்திருக்கக்கூடிய கற்பத்தை சுமந்திருக்கக்கூடிய தாய் கூட தனது கற்பத்தில் கவனம் எடுக்க முடியாது, பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் கூட தனது குழந்தையில் கவனம் எடுக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு பயங்கரமான நாளாக அது இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இதை அல்லாஹ் தஆலா இந்த வசனம் சுருக்கமாக சொல்லுகின்ற விஷயத்தை முழு குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா வரி வரியாக விவரித்து காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அனைத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் நல்லது. அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாள் நடக்கின்ற அந்த நிகழ்வின் பொழுது பூமி எப்படி இருக்கும் என்பதை குர்ஆனிலே சொல்லுகிறான். நாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. சகோதரர்களே, ஒரு மனிதன் எல்லா விதமான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்யலாம், ஆனால் அந்த பாதுகாப்பு எல்லாம் எந்த இடத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும்? நிலத்திற்கு மேல் தான். எதிலே? நிலத்திற்கு மேல். இவன் என்னதான் 110 மாடி கட்டடம் கட்டினாலும், எவ்வளவு பலமான பாதுகாப்புகளை ஏற்படுத்தினாலும், அதில் ஒரு அசைவு ஏற்பட்டால் அந்த அனைத்து விஷயங்களும் ஒரே நேரத்தில் சுக்குநூறாகி போவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் எடுத்து பார்த்தால் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. சுனாமி வருகின்ற பொழுது சுனாமி முன்னெச்சரிக்கைக்கான சிக்னல்கள் எல்லாம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அங்கே விண்வெளியில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த ரொக்கெட்டிலே என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அன்றைக்கு எதை கொண்டு அழித்தானோ அதை விட புதிதாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறானா இன்றைக்கு அழிப்பதற்கு? இல்லை. அன்று காற்றால் அழித்தான், இன்றும் காற்றால் தான் அழிக்கிறான். அன்று கடலால் அழித்தான், இன்றும் கடலால் தான் அழிக்கிறான். அன்று மழையால் அழித்தான், இன்றும் மழையால் தான் அழிக்கிறான். எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அழிப்பதில் அல்லாஹ் தஆலா தனது ஒரே வழிமுறையை கையாளுவதை நாங்கள் பார்க்கிறோம், ஒரே வழிமுறையை தான் கையாளுவதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், எவ்வளவுதான் முன்னேறினாலும் நம்மளது எத்தனை டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் மிகவும் அற்பமானது என்பதைத்தான் அது எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பூமியுடைய நிலை பற்றி சொல்கின்ற பொழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி எப்படி அசைக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் அது அசைக்கப்படுகின்ற பொழுது, தன் பூமி தனக்கு உள்ளே உள்ள எல்லா சுமைகளையும் வெளியேற்றி விடுகின்ற பொழுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த உள்ளே உள்ள எல்லா சுமைகளும் என்றால் கபறுகள் என்று நினைக்க கூடாது. கபறுகள் என்பது மேலால் உள்ள விஷயம். ஒரு மழை தண்ணி வந்தாலும் வெளியே வழங்கும். அல்லாஹ் அதை சொல்லவில்லை. எதை இவன் தோண்டி போய் எடுக்கிறானோ, தங்கம் வெள்ளி காரியம் அவைகள்லாம் சும்மா வெளியே வரும், ஆனா எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டான், எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டான். இவன் தோண்டி பலவிதமான அதாவது விஞ்ஞான ரீதியான அமைப்புகளை எல்லாம் செய்து போய் எடுக்கிறானோ, அந்த அஸ்கால் பூமியுடைய அனைத்து சுமைகளும் வெளியே வந்து கிடக்கும். அந்த சிதறலிலே எல்லாமே வெளியே வரும், ஆனால் எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, தனது சுமைகளை பூமி வெளியேற்றி விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்தும் வாஹிதா. அல்லாஹ் தஆலா பூமியுடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சூரிலே முதலாவது ஊதல் ஊதப்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்ன நடக்கும் தெரியுமா? வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, மலைகளும் பூமியும் ஒரு சேர உயர்த்தப்பட்டு, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மலையும் உயர்த்தப்படும் பூமியும் உயர்த்தப்படும். ஏனால் மலை அல்லாஹ் தஆலா நாட்டித்தான் வைத்திருக்கிறான். இரண்டும் உயர்த்தி ஒரேடியாக மோத வைக்கப்படும் என்று சொல்கிறான். அல்லாஹ்
ஒரே அடியாக மோத வைக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது பூமியில் யாருக்கும் ஓடி தப்புதல் என்ற சிந்தனை வர முடியாது. காரணம், எங்கே ஓடினாலும் பூமியில் தான் ஓட வேண்டும். பூமியே சுமக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் எந்த விதமான தப்புதலும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. இது குர்ஆனிலே மட்டும் வருகின்ற வசனங்கள். பூமி அதற்கே உரிய முறையில் அசைக்கப்பட்டு விட்டால், வ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் அந்த இடங்களை விட்டு நகர்த்தப்பட்டு தூள் துகளாக மாற்றப்பட்டு விட்டால். அல்லாஹ் தஆலா, நான் இதை ஏன் சொல்கிறேன், பூமியை பற்றி அல்லாஹ் தஆலா தனியாக சொல்கின்ற வசனங்கள். சகோதரர்களே, சூரியனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வைத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டி ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால், சூரியனை அப்படியே சுருட்டி எடுக்கப்பட்டு ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால், ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வட்டம் அப்படியே ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் நட்சத்திரங்களை பற்றி, வைதன் நுஜூமுன் கதரத், வானத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால். உதிர்ந்து என்று சொன்னால் நட்சத்திரங்களை இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நான் அன்றைய காலத்தில் கற்பனை பண்ணியது போன்று முத்து போன்று விஞ்ஞானம் சொல்லவில்லை. பூமியை விட பன்மடங்கு பெரிதான கோள்கள், கோள்களை விட பன்மடங்கு பெரிதான வடிவங்களை கொண்டவைகள் தான் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் என்று சொன்னால், ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் உதிர்ந்தால் போதுமானது. ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் உதிர்ந்தால் போதுமானது. கோடான கோடி நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் கற்பனை பண்ணி பாருங்கள், அங்கே எங்களுக்கு தப்புதல், ஓடுதல், மறைதல் என்கின்ற சிந்தனையே வர முடியாது. அல்லாஹ் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறு வேறு சொன்னாலும் பூமி அசைகின்ற நேரமும் மலை அசைகின்ற நேரமும் நட்சத்திரம் உதிர்கின்ற நேரமும் ஒரே நேரம், ஒரே நேரத்திலே அனைத்தும் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபைதன் நுஜூமு துமிசத், சும்மா வந்து உதிராது, வெளிச்சமாவது வழங்கும். நட்சத்திரத்துடைய வெளிச்சங்களும் போய்விடும். அந்த வெளிச்சங்கள் தானே அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுத்திருந்த ஒளி, அவைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு பூமியின் மீது விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உதிர்ந்து விடும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக மலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலை இடத்தை விட்டு அப்படியே நகர்த்தப்படும். மலை இடத்தை விட்டு அப்படியே நகர்த்தப்படும். அதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, வயௌம நுஸய்யிருல் ஜிபால, அன்றைய தினம் நாங்கள் மலைகளை நகர்த்தி கொண்டு போவோம், மலைகளை நகர்த்தி கொண்டு போவோம். வதரல் அர்த பாரிஸத்தன், பூமி அப்படியே எல்லோருக்கும் விளங்குகின்ற அமைப்பில் வந்துவிடும். வஹஷர்னாஹும், அவர்களை நாங்கள் ஒரு இடத்தில் திரட்டுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, ஒருவரும் எங்களை விட்டு தப்ப முடியாது, ஒருவரும் எங்களை விட்டு தப்ப முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இந்த மறுமை நாளை பற்றி நபியர்கள் சொல்லுவதனால் மலைகள் என்ன நடக்கும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வயஸ்அலுனக அனில் ஜிபால், நபியே மலைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ஃபகுல், சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்வா ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, அல்லாஹ் தஆலா அவைகளை அகற்றி துகள் துகளாக மாற்றுவான். அந்த பிரதேசங்களை பள்ளங்களற்ற ஒரு மேடாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த மலை அகற்றப்பட்ட பிரதேசங்களை பள்ளங்களை அற்ற ஒரு மேடாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா, அதில் பள்ளத்தையோ அல்லது மிகப்பெரிய ஒரு அதாவது மலை குன்று போன்ற அமைப்பையோ நீ காண மாட்டீர், நேராக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே யௌம தர்ஜுபுல் அர்து வல் ஜிபாலு வகானத்தில் ஜிபாலு கதீபம் மஹீலா, அதாவது பூமியும் வானமும் துகள் துகளாக்கப்படும். மழை எப்படி மாறும் தெரியுமா? கொட்டப்பட்ட பஞ்சுகள் போன்று, குவிக்கப்பட்ட மணல்கள் போன்று மாறிவிடும். குவிக்கப்பட்ட மணல்கள். சகோதரர்களே, இது சொல்லுகின்ற பொழுது கற்பனையில் எல்லாம் ஒரு சிறிய வடிவத்தில் விளங்கும். ஒரு